ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திவி. இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி எப்படி பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலான்னு பார்ப்போங்க. ஆல்ரெடி நான் பருப்பெல்லாம் அரைச்சிட்டேன். ஆனால் அதை என்னால் வீடியோ பண்ண முடியல. இல்லை என்னென்ன போட்டிருக்கேன்னா, கொஞ்சம் பருப்பு கடலப்பருப்பு ஊற போட்டிருக்கேன். ஊற போட்டுட்டு அதோட சீரகமும் பட்டை வத்தலும் சேர்த்து அரைச்சிட்டு அதில் வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அப்புறம் சட்டியில் ஆனியன் போட்டுட்டு தக்காளியெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இது வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்கன்னா இதையும் கொஞ்சம் நம்ம கரைச்சி விட்டுக்கிடுவோம். அப்போ தான் பருப்பு உருண்டை குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதோட கொஞ்சம் முருங்கைக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் முருங்கைக்காய்னா ரொம்ப பிடிக்குங்க, அதனால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். முருங்கைக்காய் கொஞ்சம் வேகட்டுங்க. இங்கே புளி ஊற வச்சுருக்கேன். முருங்கைக்காய் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச மசாலா தாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்குவாங்க. அதனால் நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே கிளறிக்கலாம். மசாலாவை எண்ணெயோடு வதக்கும் போது சத்து கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு உரப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சுச்சுங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த பருப்பு உருண்டைகளை குழம்புல போடுவோம். ஒன்று மேலே ஒன்று போட்டுறக்கூடாதுங்க. எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்குமோ அங்கே போட்டுக்கலாம். இப்போ எல்லா பருப்பு உருண்டைகளையும் போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். கொஞ்சம் நம்ம மாவு எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இதுவுமே இந்த பருப்பு உருண்டையை கழுவுன தண்ணி தாங்க, பருப்பு உருண்டையை கரைச்ச தண்ணி தாங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு உருண்டை வந்துச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியை ஊற்றிடலாம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். நீ பாருங்களேன், நல்லா கொதிச்சு கெட்டியாகவும் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடிங்க. இப்போ நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க.